ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி 12 இந்த மொபைல் புதுசா லான்ச் ஆயிருக்கு. இந்த மொபைல் வாங்கலாமா? வேண்டாமா? எப்படி இருக்குது? குடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் முதல் தடவையா வரீங்க. நம்ம சேனல மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் குடுக்க மறந்துறாதீங்க. இந்த மொபைலோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு? கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது? பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி பெஸ்ட் மொபைல் அந்த 10,000, 15,000, 20,000, 25,000 சொல்லி தனித்தனியா வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ரியல்மி 12 சீரிஸ்ல பேஸ் வேரியன்ட்டான ரியல்மி 12 பத்தி இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதோட டிஸ்ப்ளே வந்து 6.7 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்ப்ளே குடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ்ஷோட வரப்போகுதுங்க. சரிங்களா? அதாவது இந்த பிரைஸுக்கு எல்சிடி டிஸ்ப்ளே தான் எல்லாரும் குடுப்பாங்க. அதே போல தான் இவங்களும் குடுத்துருக்காங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண அதாவது டிஸ்ப்ளே வந்து ஸ்மூத்தாவும் இருக்க, ஃபாஸ்ட்டாவும் இருக்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ்ஷோட குடுக்கும்போது நல்லா ஃபாஸ்ட்டாவே இருக்குங்க. அடுத்து இந்த மொபைலோட பிரைமரி கேமராவா 108 எம்பிக்கான பிரைமரி கேமரா குடுக்குறாங்க. அடுத்து 2 எம்பிக்கான மேக்ரோ குடுக்குறாங்க. அத பத்தி பேச வேண்டாம். ஆனா 108 எம்பிங்கிறது ஒரு டீசென்ட்டாவா இருக்கு. சரிங்களா? 108 எம்பி வந்து நல்ல ஹெவியான சென்சார் கிடையாது. ஆனா நல்ல கேமரான்னு சொல்லாங்க. அடுத்து 8 எம்பிக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா குடுக்குறாங்க. 8 எம்பி இந்த பிரைஸ்க்கு இவ்வளவு தான் குடுப்பாங்க. ஏன்னா எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணணும் அதுக்காக தாங்க. அடுத்தது 5000 எம்ஏஹெச் பேட்டரி அதாவது ஹெவி பேட்டரி பேக்கப் குடுக்குறாங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் குடுக்குறாங்க. பேட்டரி பேக்கப் நல்லா ஹெவியாவே இருக்குது. எல்லா மொபைலுக்கு காமனா குடுக்குறப்பயே இதுலயும் 5000 எம்ஏஹெச் பேட்டரி குடுக்குறாங்க. இதோட 6 ஜிபி ரேம் வேரியன்ட்டும் 128 ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் வந்து கிட்டத்தட்ட 13,000 அதாவது 14,000 13,000 ரேஞ்சுக்கு இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்கு அப்படின்னு இருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்த்துங்க. யாராவது பட்ஜெட் ஃபோன் எடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா இந்த மொபைல் எடுக்கலாங்க. பட்ஜெட் ஃபோன் கரெக்டா இருக்குது. அப்புறம் இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 6000 பிளஸ் ப்ராசஸ் குடுக்குறாங்க. நல்ல ப்ராசஸ். இந்த செக்மெண்ட்ல இது நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. நல்லா ஓகேவா இருக்கு. சரிங்களா? ரொம்ப இந்த செக்மெண்ட்ல அதாவது ரொம்ப ஹெவி கேம்ல ரொம்ப நேரம் விளையாடுனா இந்த க்கான இது கிடையாது. நீங்க வேற மொபைல் எடுக்கலாம். ஆனா இந்த பிரைஸ்க்கு இது ஓகே தாங்க. இந்த பிரைஸ்க்கு இவ்வளவு தான் ப்ராசஸ் குடுப்பாங்க. இத விட ஹெவியா குடுக்கணும்னா இன்னும் பிரைஸ் அதிகமா தான் போகுது. அதுக்கு தான் வேற வேற மொபைல் குடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து பேஸ் வேரியன்ட்ங்காட்டி இந்த ப்ராசஸ் குடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ் வந்து 7.6 குடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 188 கிராம் குடுத்துருக்காங்க. இது Android 14ல ரன் ஆகுது. 5G சப்போர்ட் கண்டிப்பா இருக்குதுங்க. ஒரு 15,000 செக்மெண்ட்ல ஃபோனுக்கு வந்து ஒரு 5G சப்போர்ட் கண்டிப்பா குடுப்பாங்க. இதுலயும் குடுத்துருக்காங்க. இதுல எல்லாமே நல்லாத்தான் இருக்குதுங்க. அதாவது இந்த செக்மெண்ட்ல ஒரு 13,000க்கு என்ன குடுக்க முடியும் என்னால அப்படின்னா, இதுதான் குடுக்க முடியும் எல்லா மொபைல்னாலுமே. அதத்தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது ஒர்த்தாத்தான் இருக்கு. உங்களுக்கு டிஸ்ப்ளே வேணும்னா டிஸ்ப்ளே AMOLED குடுக்கல. ஆனா IPS LCD குடுத்துருக்காங்க. அடுத்து 108 எம்பிக்கான பிரைமரி கேமரா குடுக்குறாங்க. 108 எம்பின்னோனே, ஓ! சூப்பரா இருக்கு மார்க் அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லைங்க. சென்சார் அதை ஃபுல்ஃபில் பண்ண நல்லா சென்சார் ஹார்ட்வேர் நல்லா இருந்தா தான் நல்ல இமேஜ் வரும். இது ஓகேவா இருக்கு. சரிங்களா? எல்லாம் நார்மலா 108 எம்பி எப்படி வருமோ அதே மாரி தான் இதுவும் குடுத்துருப்பாங்க. ரொம்ப ஆஹா ஓவலாம் இருக்காது. நல்லா நல்லா இருக்கு. சரிங்களா? அடுத்தது 5000 mAh பேட்டரி காமனாத்தே இருக்குது. ப்ராசஸ் அதே மாரி தான். இந்த பிரைஸ் செக்மெண்ட் என்ன குடுக்க முடியுமோ அதை குடுத்துக்கிறாங்க. நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? ஆக மொத்தத்துல என்ன ப்ரோ சொல்ல வர? 13,000க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஒர்த்துங்க. அவங்கனால 13,000க்கு என்ன குடுக்க முடியுமோ அதை பெஸ்ட்டா குடுத்துருக்காங்க. சரி டெஃபினட்டா வாங்கலாங்க. உங்களுக்கு எல்லாமே இருக்கு. எல்லாமே ஒரு நல்லா இருக்கு. ரொம்ப ஹெவி ப்ராசஸ் கிடையாது. ஹெவி கேமரா கிடையாது. ஹெவியா இது கிடையாது. ஒரு நல்ல ப்ராசஸ். எது குடுக்க முடியுமோ எல்லாம் கரெக்ட்டா குடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா வாங்கலாங்க. 13,000க்கு ஒர்த்து தாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்ட கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் முதல் தடவை வரீங்கன்னா, நம்ம சேனல மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் குடுக்க மறந்துறாதீங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி பெஸ்ட் மொபைல் அந்த 10,000, 15,000, 20,000, 25,000க்குள்ள என்னென்ன மொபைல் இருக்குன்னு சொல்லி தனித்தனியா வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது மொபைல் டவுட்டா இருந்தா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. பை. டேக் கேர்.